ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியோ உயிரை தேடி நிலாவும் சோழனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சோழன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியவே தூங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நிலா உள்ளே வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிலா காலையில் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்ன இவர் இப்படி தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து எழுப்பலாம் அப்படின்னு நிலா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தாலும் சோழன் தூங்கிட்டே இருக்காரா. என்னது இது இப்படி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிலா அதை பார்த்துட்டு சோழன் தூங்குற அழகை ரசிச்சிட்டு இருக்காங்க. அவர் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரா. அதை பார்த்து நிலா ரசிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஃபோட்டோவையும் எடுத்துக்கிறாங்க. நிலா வந்து சோழனுக்கே தெரியாமல் அவங்களுடைய ஃபோனில். அதுக்கப்புறமா எழுப்பலாமா வேணாமா, நைட்டு லேட்டாக வந்தோம்ல அதான் இன்னும் தூங்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிலாவுக்கும் சோழன் மேலே சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே ஆசை இருக்குது. அதனால தான் சோழனை பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ நைட்டெல்லாம் நாம் இவரை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோம். ஆனால் அவருடைய விரல் நுனி கூட நம்ம மேலே படலை. நாம் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் நல்லபடியாக, அதாவது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து தூங்கி எந்திரிச்சாரு அப்படின்னு நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா சோழனை எழுப்பலாமா அப்படின்னு போகும்போது அவர் வந்து தூக்கத்தில் புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கிட்டத்தில் போகும்போது நிலா அமைதியாக ஆயிடுறாங்க. என்னதான் பேசுகிறாரு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, நேற்று அங்கே வீட்டில் நடந்துச்சுங்க இல்லைங்களா நைட்டு, அந்த விஷயத்த தான் சோழன் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அண்ணே உனக்கு ஒன்று தெரியுமா, நிலா நேற்று என் கையெல்லாம் பிடிச்சாங்க தெரியுமா. நாங்கள் பத்திரத்தை எடுத்துகிட்டு வரும்போது கீழே விழ பார்த்தேன்னா அப்போது நிலா என் கையை பிடிச்சாங்க. அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாண்ணா. அப்போது நிலா என் கையை பிடிச்ச கையை எப்பயுமே நான் விடக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா அப்படின்னு சோழன் உளர்றாரு. அது மட்டும் கிடையாதுன்னு, எப்பயுமே பொண்ணுங்களோட கையை தான் பையன் பிடிப்பாங்க. ஆனால் இந்த தடவை நிலா என் கையை பிடிச்சாலா. ஆனால் காலம்பூரா நிலா என் கையை விட்டுடவே கூடாது. இப்படியே ரெண்டு பேரும் கை கோர்த்து ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு நிலாவை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும் இல்லைன்னு. எப்படியாச்சு நிலாவுடைய மனசை மாற்றி என் கூட நிலாவும் நானும் சேர்ந்து வாழணுண்ணே, நீ சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உளர்றாரு. உள்ளாரினதுக்கு அப்புறமா சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளாரவும் நிலா என்னது இது, இவர் வேணும்ட்டே பேசிகிட்டு இருக்காரா இல்லை தூக்கத்தில் உள்ளாராரா, அதுவும் நம்ம கூட சேர்ந்து வாழணும்னு அண்ணங்கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு தூக்கத்தில், எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சோழன் அப்படின்னு நிலா அசாது கூப்பிடுறாங்களா. அப்போது சோழன் தூக்கத்தில் தான் இருக்காரு. நிலா கூப்பிட்றது கேட்கல. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரத்துல என்ன அந்த பக்கம் அவங்களோட ரூமில் எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச உடனே என்ன இன்னும் ஆளையே காணோம், நிலாவும் சோழனும் நைட்டு போனவங்க உயில் கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. பக்கத்து ரூமில் இருக்காங்க இல்லையா சோழன், அதனால் அவங்களுக்கு தெரியாது கால் பண்ணுறாங்க. நீங்கள் கால் பண்ண உடனே நிலா யாருன்னு பார்க்குறாங்க. உடனே சோழனே வந்து கண் லேசாக தூக்கத்திலே வீழ்ச்சி ஃபோன் அட்டன் பண்ணி அப்படியே காதில் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் எங்கடா இருக்க சோழா அப்படின்னு. நானாண்ணே எங்கேயோ நிலா கூட ராத்திரி போனேன் வந்தேன் எங்கேயோ இருக்க அப்படி இப்படின்னு தூக்கத்தில் உளறிட்டே இருக்காரு. சரிண்ணே நானும் நிலாவும் ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேண்ணே, நான் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தூக்கத்திலே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரா. டே சோழா நான் என்னடா பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னமோ சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுற உளாடுற அப்படின்னு சரிண்ணே அங்கே ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அண்ணா எங்கண்ணே அண்ணி அண்ணனும் வந்துட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா அவன் ஃபோன் பண்ணால் என்னமோ உளறான், தூக்கத்தில் இருக்கான் போல இருக்கு, எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு. சரி இருண்ணே நான் போய் பக்கத்து ரூமில் அண்ணி இருக்காங்களா வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே சேரனை தான் கால் பண்ணுறாரு போல இருக்குது, நம்ம வந்த விஷயம் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேண்டு எடுத்து தலையை நல்லா வந்து சிலுப்பி சும்மா பேண்டு போட்டுக்கிட்டு ஷால் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த ரூமுக்கு வராங்க. பல்லவன் எந்திரிச்சு கதவை திறக்கிறதுக்குள்ளே நிலாவே வந்துடுறாங்க. அண்ணி வாங்க அண்ணி, உங்களை தேடி தான் நான் வந்தேன், நீங்கள் அந்த ரூமில் இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு. ஆமாம் சோழனை எங்க அண்ணி என்னென்னமோ உள்ளாராராம், அண்ணன் கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த ரூமில் தான் தூங்கிட்டு இருக்காரு, அவர் இன்னும் எந்திரிக்கல, நீங்கள் தான் என்ன கால் பண்ணது, அவர் தூக்கத்தில் உளர்றாரு, இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் அண்ணனை எழுப்பிட்டு வரேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போயிட்டு அண்ணா அப்படின்னு எழுப்புறாரு.
அப்பதான் ஏண்டா பல்லவா இவ்வளோ சீக்கிரம் எழுப்புற, கொஞ்ச நேரம் தூங்க விடேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோழன். அண்ணே நீங்க எந்திரிச்சு பாருண்ணே, மணி என்ன ஆகுது, நீ அணி ரூம்ல படுத்துட்டு இருக்க, என்னன்னா உயில் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி பல்லவன் தூக்கத்துல எழுப்பவும் சோழன் எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஓ விடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அணி அந்த ரூம்ல இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சோழனுமே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த ரூமுக்கு வராங்க பல்லவன் கூட. அப்போது என்னப்பா நீயும் சோழனும் எங்கே போனீங்க ராத்திரி எல்லாம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, பெரியப்பாவை என்னென்னமோ பண்ணி பல்லவன் பாண்டி இவங்க எல்லாம் மிரட்டினாங்களாமே, அவங்க 2 பேரும் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்னு நடந்த விஷயத்த தான் சோழன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்ற வரைக்கும் நிலா கிட்ட சேரன் அதே தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நிற்கிறாரா சோழன் வந்து நின்ன உடனே என்னாச்சு ராத்திரியெல்லாம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கே அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்த உடனே கேட்குறாங்க. சாரிங்க நைட்டு லேட் ஆனதுனால கொஞ்சம் நேரம் அசந்து தூங்கிட்டேன், நீங்கள் எழுப்பிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சோழன் நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, சரி எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதும் நடேசன் வராது. வந்த பின்னாடி இதோ அப்பா வந்துட்டாரா சோழா அப்படின்னு. சரி நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். என்ன அப்படின்னு எங்க சொல்லிடலாமா அப்படின்னு கேட்கவும் நான் ஃபஸ்ட்டு போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு அதை போய் கபோர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. சோழா என்னடா விஷயம், என்னடா நிலாவும் நீயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணே நாங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம், நம்மளோட வாழ்க்கையே திருப்பி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குல்ல, அப்போ நாங்கள் சந்தோஷம் தானே படுவோம் அப்படின்னு. என்னடா சோழா நிலா உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு ஒத்துக்குச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா நம்மன்னா எங்கள் 2 பேருக்கும் இல்லைண்ணே, நம்ம மொத்த குடும்பத்தையும் வேணும், நிலாவாச்சு என் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்கிறதாச்சு அப்படின்னவும் நிலா அதுக்குள்ளே அந்த பேப்பரை எடுத்துகிட்டு சோழன் பேசுகிற விஷயம் நிலாவுக்கு காது கேட்குது. அப்படியே கண்டும் காணாத மாதிரி நிலா உள்ள வராங்க. ஐயோ அப்படின்னு சோழன் அமைதியாயிடுறாரு. என்னப்பா சோழன் எதோ சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாண்ணே என்னப்பா இது கையில் அப்படின்னு சொல்லவும் டண்டடாய் அப்படின்னு பத்திரத்தை எடுத்து காட்டுறாங்க. காட்டிட்டு என்னதுன்னு தெரியுமாண்ணே, நம்ம வீட்டு பத்திரம் உயில், நம்ம தாத்தா அப்பாவோடைய பேருக்கு எழுதி வச்சுட்டு போன உயிர், எது நம்ம இல்லாமல் எல்லாரும் இப்போ வீட்டு விட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கோமோ, நம்ம அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எது முக்கியமோ அது கிடைச்சிடுச்சு அப்படின்னு சோழன் சொல்லவும் எல்லாரோட மனசுலுமே ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக நடேசன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சு அதை வாங்கி படித்து பார்க்குறாரு. இதுதான் இதே தான் அப்படின்னு. ஆமாம் கொடுக்குற உயில பத்திரமா வச்சுக்க தெரியல, எங்கேயாச்சும் தொலைச்சிட வேண்டியது, இல்லை எங்கே வைக்கிறோன்னு கூட தெரியறது கிடையாது, இருக்குன்னு மட்டும் சொல்கிறது, அது நம்ம வீட்டில் தான் பத்திரமா இருக்குன்னு சொல்கிறது கிடையாது, தொலைச்சிட்டு இப்போ இதுதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதுக்காக நானும் நிலாவும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நடேசன் கிட்ட பேசுகிறாரா. அப்போ நிலா இருந்துக்கிட்டு சோழன் எதுக்கு இப்போ அவர்கிட்ட கோவப்படுறீங்க, அதான் உயில் கிடைச்சிடுச்சுல, அங்கிள் கிட்ட கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க நான் எதுவும் பேசல அப்படின்னு. அப்பா கொடுங்க அப்படின்னு சேரன் பாண்டி பல்லவன் எல்லாருமே வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படிப்பா இது அப்படின்னு. நம்ம வீட்டில் தானே இருந்துச்சு அப்படின்னு சோழன் சொல்லவும் இவ்வளோ நாளாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு, நம்ம யாருமே இதை கவனிக்கவே இல்லை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கூட இந்த ஐடியா தோணலைப்பா அப்படின்னு. உங்கள் யாருக்குமே இந்த வீடு நம்மளோடையது, நம்மளோட பேருக்கு மாற்றிக்கணும், பெரியப்பா பெரியம்மா இந்த மாதிரி நம்மளை வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்க்குறாங்க அப்படின்ற பொறுப்பு இல்லைண்ணே, அது பொறுப்பு இருந்திருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் அலட்சியமாக விட்டுருக்க மாட்டீங்க, இதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணுன்ற நினப்பு உங்களுக்கு வந்திருக்கோம் அப்படின்னதும் அது என்னமோ சரிதான்ப்பா, நாங்களும் அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம்ப்பா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிண்ணா இப்போது முதல் வேலையாக இதை எடுத்துக்கிட்டே நம்ம எல்லாருமே கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து பேசி இந்த கேஸ் நடந்துட்டுருக்குற யார் என்னன்னு விசாரித்து இந்த மாதிரி இந்த வீடு நம்மளோடதுன்னு நம்ம கோர்ட்டில் கேஸ் நடத்தி நிரூபிக்கணும்னா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்ணே நிலா சொல்ற மாதிரி செய்யணும்ண்ணே அப்படின்னு சோழனும் சொல்லிட்டு இருக்காரு. நடேசனுக்கு பேச வார்த்தையே வரல, அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கவும் அங்கிள் என்ன அங்கிள் சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு. ஏம்மா உயில் தான் கிடைச்சிருச்சுல, இதில் என் அப்பா எனக்குன்னு தானே எழுதி வச்சிருக்காரு, அப்புறம் எதுக்குமா நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அழியணும், அவனுங்களுக்கெல்லாம் நாம் ஏமா பதில் சொல்லணும், இது என்னோட வீடுமா, வாமா நம்ம எல்லாரும் அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அங்கிள் அது வீட்டுக்கு சீல் வைக்காமல் இருந்திருந்தா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம், ஆனால் இப்போ வீட்டுக்கு சீல் வச்சிருக்கிறதுனால நம்ம கோர்ட்டில் போய் சட்டப்படி கேஸ் நடத்தி விசாரித்து உயிலை காட்டி ப்ரூஃப் பண்ணி நம்ம அந்த சீலை கவர்மெண்ட்டே எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும் அங்கிள் அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா நிலா சொல்கிறது உண்மைதான், இப்படி எல்லாம் தான் நம்ம பண்ணணும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாதுப்பா அப்படின்னு சேரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கிள் கவலைப்படாதீங்க,
உயில் நம்மக்கிட்ட இருக்குது, ஒரே நாளில் கேஸ் முடிஞ்சிடும். நீங்கள் வாங்க, நாம் போய் வக்கீலை பார்த்து கோர்ட்டில் பேசினா உங்கள் அண்ணன் உங்கள் தங்கச்சி எல்லாரும் வருவாங்க. அவங்களும் வந்ததுக்கப்புறமா நம்ம சட்டப்படி நிரூபித்து இந்த வீடு உங்களோடது தான், ஸோ அவங்களோட பேருக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாறி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லி தெளிவுபடுத்தி கோர்ட்டில் இது நம்மளுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமா சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா அனிலா. அது சோழன் நோட் பண்ணிவிட்டு, ஐயோ வார்த்தைக்கு நம்மளோடதுன்னு சொல்கிறாளே, இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. அப்போது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமாக தான் இருக்கோம், எக்காரணத்தை கொண்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் அவருக்கு எப்பெல்லாம் கேஃப் கிடைக்குதோ இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லி அவரே மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அங்கிள் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து பழைய கேஸில் கிளறி ஸோ நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து சில லாயர் மூலிமா வந்து நிலா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சைடு ஒரு லாயர் வேணுன்றீங்களா, நிலாவே அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, நிலாவோடைய டிவோர்ஸ் கேஸை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த லாயரையவே நிலா வந்து பார்க்குறாங்க. ஸோ நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. ஓ இப்படியாம்மா, சரி நீ தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டு போக போகிற, ஆனால் இதெல்லாம் நீ ஏன் எடுத்து செஞ்சிட்ருக்க நிலா, உனக்கும் சோழனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு தானே நீ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு. ஆனால் இந்த குடும்பத்து மேலே நீ அவ்வளோ அக்கறையாக இருக்கியம்மா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வீட்டை மீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற, அதுக்காக பாடுபடுற அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கேட்கவும் நிலாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. மேடம் ப்ளீஸ் அதை வந்து இப்போ பேசாதீங்க, இந்த வீடு சட்டப்படி அவங்களுடையது, இதை அவங்களுடைய பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஏமாற்றி இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு அவங்க சொத்தை ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க. அது நடக்கக்கூடாது, நியாயம் தானே மேடம் ஜெயிக்கணும். இங்கே பாருங்கள், சட்டப்படி அங்குளுடைய வீட்டுக்கு அவருடைய அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதை வச்சு நீங்கள் கோர்ட்டில் வாதாடி எப்படியாச்சும் இந்த வீட்டை நமக்கு மீட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா உயில் அவருடைய பேரில் இருக்குப்பா, இதில் நம்ம வாதாடுறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை, ஜட்ஜு கிட்ட நடந்துட்டு இருக்கிற விஷயத்தையும் உயில் இருக்கிற விஷயத்தையும் சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இவருடைய பேருக்கு வீடு மாறிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அவருடைய அப்பா பேரில் இருக்கிற வீட்டை இவருடைய பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வீடு உங்களுடையது தான், அடுத்த நிமிஷமே சீல் பிரிச்சுட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா, மேடம் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மேடம், எப்படியாச்சும் நான் அங்கிளே கூட்டிகிட்டு போய் இவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நான் அதெல்லாத்தையும் மாற்றிடுறேன். இப்போதைக்கு இந்த வீடு அவங்க பேருக்கு வரணும், ஏன்னா ஸோ உடனே ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அப்படின்றது சீக்கிரம் முடியாது, எப்படியும் லேட் ஆகும் அது எல்லாத்தையும், ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே எண்ணி பண்ணிடுறேன் மேடம் அப்படின்னு நிலா சொல்லுவோம். சரி நிலா நீ வாங்க போகலாம், முதல்ல நம்ம போய் வக்கீல்கிட்டே கோர்ட்டில் இதை பற்றி எல்லாம் விசாரிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய பெரியப்பா பெரியம்மா அவங்க எல்லாரையும் வர வைக்கணும். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே கிளம்பி போகிறாங்க. ஆமாம் மேடம், எப்படியாச்சும் இந்த வீட்டை எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க, அந்த வீடு எங்களுடைய தாத்தா எங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போனாங்க, என் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்களை ஏமாற்றி எங்களுக்கு அம்மா இல்லை, என் அப்பாவும் உயிரை தொலைச்சிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்களே எடுத்துக்கணும்னு எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்தாங்க. ஆனால் உயில் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் மேடம் இருந்துச்சு, நாங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசுகிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த வீடு கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பேசினதுக்கப்புறமா சேரன் பேசினதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்து, கவலைப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வீடு நமக்கு தான் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. சூப்பருங்க, எப்படி இந்த லாயரை வச்சே பேசணும்னு உங்களுக்கு ஐடியா தோணுச்சு அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாமல் அது எதுக்கு ஒரு லாயர் போட்டுக்கிட்டு, ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளை இவங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்கக்கிட்டே பேசினா நம்மளோட வேலை ஈஸி ஆகல சோழன் அப்படின்னவும், ஆமாங்க இதை நான் கூட யோசிக்கலாம் அப்படின்னு. ஆமாம், கோர்ட்டில் இவங்க சொல்கிற மாதிரி வீடை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோங்க செலவாகும், அதுவும் லேட் ஆகும்னு வேற சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் சோழன், உடனே நம்ம அதை செய்யணும். ஸோ உயில் இதை காட்டி கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிவிட்டு சீல் பிரித்ததுக்கப்புறமா நாம் அடுத்த வேலையாக ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு முதல் வேலையாக அங்கிள் பேருக்கு இந்த வீடை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நடேசன் அங்கே ஒரு முடிவு சொல்கிறாங்க, இல்லைம்மா அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அங்கிள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிலா நடேசனை பார்த்து கேட்குறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி சேரன் கூட ஏன்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைடா,
இவ்வளோ நாள் தான் அது உன் தாத்தா பேர்லேருந்து எனக்கு எழுதி வச்சுட்டு போனால் உயிலாக இருந்துச்சு, அது அப்படியே தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு டேரெக்டாக என் பிள்ளைங்க மேலே நான் எழுதிடலான்னு இருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அங்கிள், இதுவும் கரெக்டான ஐடியா தான். இதை ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறீங்க? இது ஒரு தப்பு இல்லை அங்கிள். பரவாயில்ல, அவங்களுடைய தாத்தா சொத்தை ஸோ வீட்டையும் அப்படியே ஸோ உங்கள் பிள்ளைங்களுக்கு எழுதணும், அவ்வளோதானே. விடுங்க அங்கிள், வேற என்ன எழுதிடலாம், அதெல்லாம் மாற்றி எழுதிடலாம். முதல்ல இது வீடு நம்மளோடதுன்னு ப்ரூவ் ஆன உடனே ஸோ உங்கள் பேருக்கு மாற்றாமல் டேரெக்டாக அவங்க பேருக்கு மாற்றிடலாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, என் பிள்ளைங்களுக்கு 4 பிள்ளைங்களுக்கும் சரிபாதியாக பிரித்து அந்த வீட்டை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நடேசன் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அவங்களோடது, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைடு வீடு இதெல்லாம் நம்மளோடது. எப்படியோ 4 பிரித்தா கூட என் 4 பிள்ளைங்களுக்கும் 4 வீடு கட்ட முடியும், அவங்களுக்கு அதை வந்து எழுதி வச்சிருமா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. இதை கேட்டதும் எல்லாருக்கும் சேரன் சோழன் பாண்டி 3 பேருக்கும் எப்படி இருக்குதோ தெரியல, ஆனால் பல்லவனுக்கு ஒரு மாதிரி உணர்வுபூர்வமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க 3 பேரும் அவருடைய பிள்ளைங்க, அவங்களோட வயிற்றுல வளர்ந்தவங்க. ஆனால் பல்லவன் வேற ஒருத்தோட குழந்தை. என்னை தூக்கி வளர்க்குறதே பெரிய விஷயம், என் அண்ணனுங்கெல்லாம் என்னை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம், இவ்வளோ நாளாக கூட பிறந்த தம்பியாக என்னை பார்த்துட்ருக்காங்க, அதுவே யாரும் செய்யாத ஒரு விஷயம். ஆனால் இப்படி நம்ம இவரை பற்றி எந்த அளவுக்கு கேவலமாக பேசியும் நம்மளுடைய அப்பா தூக்கி வளர்த்த அப்பா நமக்காக ஒரு சொத்து தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு உடனே நடேசன் மேலே ரொம்பவே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. பல்லவனுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு, வருத்தப்பட்டு கண்ணும் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே சரிங்க அங்கிள் விடுங்க, அண்ணா என்னென்ன உங்களுக்கு ஓகேவா, பாண்டி எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு சோழன் எல்லாரும் கேட்குறாங்க. ஓகே தாங்க, அவர் சொன்னால் சரிங்க. ஆமா பாண்டிலா, எதுக்கு அப்பா பேருக்கு மாற்றிட்டு அப்பா பேர்லேருந்து அப்புறம் எங்கள் பேருக்கு மாற்றணும், அதனால சரி அப்பாவுக்கு ஓகேன்னா மாற்றிடலாம், ஆனால் அப்பா இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு நினச்சோம். ஸோ இப்படி சொத்து விஷயத்தில் பிரச்சனை வரதுனால இனி எதுக்குப்பா அந்த மாதிரி விட்டு வச்சுக்கிட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சேரனுமே சொல்கிறாரு. ஓகேங்க, அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு. ஆமாம், அவருக்கு எதில் பிரச்சனை இல்லை, மனசார தான் சொல்கிறாரா, அப்புறம் ஏன் சொத்து அப்படின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு பேசுறாரு. ஏங்க, இப்போ அவர் தானே எல்லாரும் முன்னாடியும் அவர் வாயாலே எதுக்கு என் பேருக்கு இனிமே காலம் போற காலத்துல வேண்டாம் உங்களோட பேருக்கு மாத்தணும்னு இப்பதானே அங்கிள் சொன்னாரு அப்படின்னு. ஆமாம்மா, நான் இப்பவும் உறுதியா சொல்றேன், அவங்க பேருக்கே மாத்திருமா, இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு அந்த வீடு சொத்து சொல்லுவாங்க, எனக்கு வெளியே ஒரு கட்டில் போட்டு படுத்தா போதும், அதுக்கப்புறம் வேற என்ன, என் பிள்ளைங்க இனி கஷ்டப்படக்கூடாது, இந்த ஒரு தடவையே வீட்டை விட்டு வெளியில வந்து ஸோ அனாதையா ரோட்ல நின்று கஷ்டப்பட்டது போதும், இதுக்கப்புறமும் அந்த மாதிரி வேண்டாம், அவங்களுடைய பேருக்கு அந்த சொத்தை மாற்றி எழுதிடலாம், அப்போதான் யாரும் வந்து பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. சரிங்க அங்கிள், கவலைப்படாதீங்க அப்படின்னு நிலாவுமே சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஸோ பிள்ளைங்களோட பேருக்கு 4 பேருக்கும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடேசன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு லாயர் எல்லா விஷயத்தையும் பேசிட்டாங்க. பேசினது மட்டும் கிடையாது, கஸ்தூரிக்கும் அவருடைய அண்ணனுக்கும் கால் பண்ணி கூட கோர்ட்லேருந்து சொல்லியாச்சு. அவங்களுமே அந்த விஷயத்த கேட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னென்ன இத்தனை வருஷம் கோர்ட் பக்கமே போகாத பசங்க இந்த தடவை கோர்ட் வாசலில் போய் நின்றுட்டு இருக்காங்களாமே, நம்மள வர சொல்லியிருக்காங்க, என்னவா இருக்கணும் அப்படின்னு. உயிலு தான் அந்த நடேசன் கிட்ட இல்லையே, தொலைச்சிட்டானேன்னு, அப்புறம் எப்படி அப்படின்னு கஸ்தூரி பேசவும் தெரியலையே, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வெளியே லாயர் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஜட்ஜும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நம்ம உள்ளே போகலாம், எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு. இதில் என்னம்மா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஸோ முழுக்க இதுக்கு எல்லாத்துக்குமே நிலா தான் காரணம், பொறுப்பாக இந்த வீட்டை நம்மளுக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நிலா தான் எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க அப்படின்னு நிலா மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலையுமே கஸ்தூரியும் அவருடைய அண்ணனும் வந்துடுறாங்க. வந்த உடனே ஸோ லாயரும் ஜட்ஜும் வந்துடுறாரு. உள்ளே வாங்க, கேஸ் அடுத்து நம்மளோட இதுதான், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் வெயிட் பண்ணுறாங்க. ஜட்ஜ் வந்த உடனே ஸோ கஸ்தூரியையும் அவருடைய அண்ணனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த வீடு எங்களுடைய பேரில் தான், அதாவது எங்கள் அப்பா எங்களுக்குன்னு தான் கொடுத்துட்டு போயிருக்காரு, அவங்களுக்குன்னு எதுவுமே அவனுக்குன்னு என் அண்ணனுக்கு எதுவுமே கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கஸ்தூரி சொல்கிறாரு. அவருடைய அண்ணனையும் அதே தான் சொல்கிறாங்க. அப்புறம் நடேசனை கூப்பிட்டு விசாரிக்கவும் அதுக்கப்புறம் நடேசனுமே இல்லை ஐயா, இந்த வீடு என் அப்பா எனக்குன்னு தான் எழுதி வச்சுட்டு போனார், இதில் உயில் இருக்குது, என்னுடைய பேருக்கு தான் உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இவங்க அந்த உயில் தொலைஞ்சிடுச்சுன்ற காரணத்தை வச்சுக்கிட்டு எங்களை எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு ஸோ இவங்க எடுத்துக்கணும்னு பார்த்தாங்க. எனக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க இருக்காங்க, நான் போய் எங்கேயா நிற்பேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, உயில் என் பேரில் தான் இருக்குங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, எப்படியாச்சு இந்த கேஸை முடிச்சு வச்சு அந்த வீட்டை எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் ஸோ அதுக்கப்புறம் வக்கீல் வந்து ஜட்ஜு கிட்ட கொடுக்குறாங்க, இதுக்கான ஆதாரம் இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்துட்டு, என்ன நீங்கள்
அவருடைய பேருக்கு உங்களுடைய அப்பா எழுதி வச்சிருக்காரு, நீங்கள் ஏன் அதை வந்து எடுத்துக்கணும்னு பார்க்குறீங்க? சட்டப்படி இதுக்கு ஃபைன் கட்டணும், நீங்கள் தெரியுமா? கோர்ட்டை இப்படியெல்லாம் அவமதித்து தப்பாக யூஸ் பண்ணதுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்லவும் அவங்க 2 பேரும் மிரண்டு போடுறாங்க. எப்படின்னா அவங்க கைக்கு எப்படி உயில் கடிச்சிருக்கு, ஒரு வேளை போலி ஏதாச்சும் ரெடி பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அவரோட அண்ணங்கிட்டையும் பேசிட்டு உடனே ஜட்ஜுக்கிட்டையும் சொல்கிறாங்க, ஐயா அது ஏதாச்சும் போலியாக தயார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. இல்ல ஐயா, அது வந்து உண்மைதான் அப்படின்னு நடேசனுமே சொல்றாரு. அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு. ஸோ கோர்ட்ல வந்து அவர் எந்த ஒரு சண்டையும் போடல. நிலா வந்து சொல்லியிருக்காங்க கோர்ட்ல அவசரப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு. அதனால அப்புறம் நிலா இருந்துக்கிட்டு ஐயா நான் பேசலாமா அப்படின்னு கேட்கவும், நீங்க யாரு, எதுவாக இருந்தாலும் மேலே வந்து பேசுங்க அப்படின்னு. மேலே வந்ததுக்கு அப்புறமா சொல்லுங்க நீங்க என்ன பேச விரும்புறீங்க அப்படின்னு ஜட்ஜு வந்து கேட்குறாரு. அப்போ வந்து நிலா சொல்றாங்க, நான் வந்து இந்த வீட்டோடைய மருமக, இப்போ பேசினவர் என்னுடைய அங்கிள் சோழனோட ஒய்ஃப், நான் 2வது பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதெல்லாம் கேட்டு இவங்க எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்கம்மா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு. இந்த பத்திரம் அவங்க சொல்ற மாதிரி இந்த உயில் வந்து பொய் கிடையாது, உண்மைதான். நாங்கள் இந்த உயிலை எங்க வீட்டுல இருந்து தேடி எடுத்தோம். என்னுடைய அங்கிள் அது எங்கேயோ தெரியாம வச்சிட்டு இருந்தாரு. ஸோ அது இல்லைன்ற ஒரு காரணத்தை வச்சு வீட்டை விட்டு அனுப்பணும்னு பார்த்தாங்க. அந்த உயில் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ அந்த வீட்டை சரி பண்ணாம அப்படியே இருக்கு. ஸோ அதை சரி பண்ணணும்னு போகும்போது தான் கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கிறதுனால சரி பண்ணக்கூடாதுன்னு வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. இப்போ உயில் அவருடைய பேர்ல தான் இருக்கு. நீங்க வேணா அதை செக் கூட பண்ணிக்கலாம், அது டூப்ளிகேட்டா பொய்யா, எப்போ தயார் பண்ணது, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது அப்படின்னு கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐயா அந்த வீடு எங்களுக்குன்னு நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி நிலாவுமே கேட்குறாங்க. ஏன் சோழன் சேரன் எல்லாருமே ஆமான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரியே மேலே ஏறி சொல்கிறாங்க. அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உயிலே ஸோ இது செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் தான், இது அவருடைய பேரில் தான் இருக்குது. இங்கே பாருங்கம்மா இந்த உயிலில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் படி ஸோ இது இவருடைய பேரில் தான் இருக்குது, அதாவது நடேசனுடைய பேரில் தான் இருக்குது. உங்கள் அப்பா அவருக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே சரிபாதியாக உங்களுடைய பேர்லேயும் உங்களுடைய அண்ணனுடைய பேர்லேயும் ஸோ இந்த உயில் இருக்கிற நம்பர் படி அந்த நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்போவே அதை உங்களுடைய பேருக்கும் மாற்றிருக்கீங்க. இவர் மட்டும்தான் இத்தனை வருஷ காலமாக மாற்றாமல் இருக்கார். அதனால் இந்த உயில் இருக்கிறபடியே அவருடைய அப்பா எழுதி வச்ச வீடு அவருக்கு தான். நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். நீங்கள் என்னதான் வந்து உங்களுடையதுன்னு சொன்னாலையும் ஆதாரம் இவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் உங்களுடையதுன்றதுக்கான ஆதாரம் நீங்கள் வச்சுருந்தா காட்டுங்க அப்படின்னு சொல்லவும், அந்த மாதிரி ஆதாரம் எங்ககிட்ட எதுவும் இல்லை ஐயா அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ இது அவருடைய பேருக்கு தான் இருக்குது, அவரது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுமே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க நடேசன், இந்த வீடு உங்களுடையதுன்னு கோர்ட்டில் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் இதை அடுத்து வந்து உங்களுடைய பேருக்கோ இல்லை தாத்தாவுடைய சொத்து பேரனுங்களுக்கு சொந்தம் அப்படின்னு உங்களுடைய பிள்ளைங்களோட பேர்லேயே அடுத்து நீங்கள் மாற்றி ஆகணும் அப்படின்றத கரெக்டாக வந்து ஜட்ஜு சொல்கிறாரு. அவங்களுமே சரி ஐயா நான் மாற்றிடுறேன் என் பிள்ளைங்களோட பேருக்கே அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. இந்த கோர்ட்டுமே இந்த வீடு அவரோட இது அப்படின்னு தான் உத்தரவிடுகிறது. ரொம்பவே சந்தோஷம் இவங்க எல்லாருக்குமே. ஸோ இவங்க எல்லாரும் பல்பாக ஆகி போய் நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.